இப்படி போய் வந்து படுத்துட்டீங்களே. ஐயோ கடவுளே, எனக்குன்னு உங்களை விட்டா யாருங்க இருக்கா? ஆஸ்பத்திரியில் காசு கட்ட சொன்னா கூட நான் எங்கே போவேன், யாருக்கிட்டேன்னு கேட்பேன். அடியே அமுதா, அவ்வளோதாண்டி. கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா வாயை கட்டி வைக்க கட்டி சம்பாரிச்ச பணம் மொத்தமா போச்சுடி. இனி யாருடி நமக்கு தருவா? அப்பயே சொன்னேன், வாயை மூடிக்கிட்டு இரியா இல்லைன்னு சொல்லி அனுப்புனேன். பெரிய இவரு ஜமீன் பரம்பரை, கேட்டோன்னே அப்படி தூக்கி கொடுத்துருவாரு இவரு. கொடுத்த அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ சரி போ, அந்த அக்கா தான் அழுதுகிட்டு கிடக்கே, பார்க்கவும் சங்கட்டமா இருக்குது. போய் சமாதானப்படுத்து. ஆமாம், அது ஒன்று தான் போகிறேன். அக்கா ஏக்கா அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, எதை பற்றி யோசிக்காதீங்க. இல்லை மாமுதா, இந்த வயசான காலத்தில் இப்படி ஒத்தையில் தவிக்க விட்டு இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இனி என்ன பண்ணுறது? எனக்கு அதாம்மா ஒரே கஷ்டமாக இருக்குது. அக்கா அதான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னக்கா? உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் ஸ்டோக்கு கீக்குன்றாங்களே, கையை கால விளக்கலன்னு நான் எங்கே போகிறதுமா? என்ன பண்ணுறது? ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடும்னு சொல்கிறாங்கல்லக்கா, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்கனவே பேத்தி வயசுக்கு வந்ததுக்கே திரட்டி பண்ணுறதுக்கே கையில் காசு இல்லாமல் என்னென்ன பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோன்னு உனக்கே தெரியும். ஊரில் உள்ள யாரையும் விடாமல் கையை காலில் விழுந்து அம்பிட்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி சீரை செஞ்சோம். ஒருத்திக்கு நன்றி இல்லை. இப்போ நான் இவருக்கு உடம்பு முடியலன்னு நான் எங்கே போய் யாருக்கிட்ட கையேற்றி நிற்கிறது? அடுத்தவங்கள்ட்ட கேட்டா எப்படி? அதான் உங்க பெரிய மாப்பிள்ள ஃபைனான்ஸ் வச்சிருக்காரு. சின்ன மாப்பிள்ளையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லாத மாதிரி தொழில் பண்ணி முன்னேறிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் கேளுங்க, இத்தனை வருஷம் செஞ்சிருக்கீங்கல்ல. ஆமாக்கா, எப்பயும் அண்ணன் பிள்ளைங்க தானே முக்கியம், பிள்ளைங்க தானே முக்கியம்னு சொல்லுவார். பிள்ளைங்க கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்ட கேட்கறது? ஐயோ, பிள்ளைங்க வீட்டு பிள்ளைங்க சரியில்லையேம்மா. காசு கேட்டு இந்த பிள்ளைங்களை குடைச்சல் பண்ணா எப்படி? அண்ணன் நல்லா இருக்கும்போது எல்லாத்தையுமே 2 பிள்ளைங்களுக்கும் தானே கொடுத்தாரு, பையனுக்கு என்னத்தை சேர்த்து வச்சாரு? கஷ்டம்னு வந்தால் பையன் செய்யறதுக்கு பிள்ளைங்க தான் செஞ்சாகணும். ஃபோன் போட்டு நீங்கள் தான் சொல்லணும். அம்மாடி, நீங்கள் ஏதாவது பேசி அவங்கள வர சொல்லுங்கம்மா, ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுவோம். யாவதா அந்த அக்கா பேசுற சூழ்நிலையில இருக்கு, நீ போன போட்டு பேசு. இந்தா ஃபோன் போட்டு பேசுகிறேன். போனை கூட எடுக்கிறாளுகளான்னு தெரியலையே. என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தா என்னையும் கையோட கூட்டிகிட்டு போயிருங்க, ஒத்தையில விட்டு விட்டு போயிடாதீங்க. அப்பா ஏற்கனவே வேகாத வெயில் வெந்து போகுது, இதில் இந்த ஃபோனு வேற. ஹலோ, ஏ காஞ்சனா, நான் தாண்டி அமுதா பேசுகிறேன். எங்கடி இருக்க? நீ தானடி? இந்த மாடெல்லாம் வெயிலே காயுதா, அதான் சரி இப்போ நிழல கட்டி போட்டு வீட்டுக்கு வைக்கணும் நடந்து போய்கிட்டு இருக்கேன். வெயில் ஓவரடி இந்த வருஷம். அப்பாடியப்பா முடியலை, அப்படியே எரிச்சு தொலையுது. நடந்து போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுதுடி. அதுவும் இல்லாமல் அங்கிட்டு மரத்தை வேற வெட்டி விட்டாங்க, நிழலுக்கு கூட ஒதுங்க முடியாத அளவுக்கு உச்சி வெயிலாக இருக்குது. அதான் இந்த பனைமரத்து வழியில் போவன்ட்டு இந்த காட்டு வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். சொல்லுடியே, என்ன விஷயம்? சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ணல? என்ன ஏது நினச்சி பதட்டப்படாத. உங்கள் அப்பாவுக்கு கை கால் விளங்காமல் போச்சுடி. ஸ்டோக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். உங்கள் அம்மா ஒத்தையில் கடந்துக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குது. கொஞ்சம் வாங்கடி, வந்து என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, சிங்கம் கணக்கா இருந்த மனுஷனுக்கு கையும் காலும் விளங்காமல் போச்சா? ஐயோ ஆண்டவா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இந்த உயிரை படைச்சு வச்சிருக்கியா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டி எங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஐயோ ஆண்டவா கடவுளே, என்னது ரொம்ப முடியாம தான் இருக்காரா? ஐயோ அம்மா, ஐயோ தத்தத்தை உடனே கிளம்பி வாரேன்டி. எங்கள் அம்மாவை தைரியமாக இருக்க சொல்லு, இந்த உடனே வாரேன். ஏண்டி ஒத்தையில அம்மாவும் அப்பா விட்டுட்டு போயிடாதீங்கடி, கிளம்பி வாரேன். என்னம்மா சொன்னா? என் பிள்ளை வாரேனால என்ன சொன்னா? அதெல்லாம் வரேன்டாக்கா சொன்னாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பெரிய பிள்ளை வர சரியா? அதானே, எனக்கு ஒன்றுனா கூட வரத்துக்கு சலுப்பு படுவாளுங்க, அவங்க அப்பனுக்கு ஒன்றுனா உயிரையே விடுவாளுங்க. இந்த மனுஷனை அப்படித்தானே, பெத்த பிள்ளைங்களுக்கு அம்பிட்டு தான் செல்லத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாரு. வந்துருவாளுங்க, அதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துப்பாளுங்க. ஏக்கா உமாவுக்கு சொல்லுவோமா என்ன? பாவம்மா, அவளுக்கு வேண்டாமா, அவங்க அப்பா மேலே உயிரையே வச்சிருக்கா. இந்த மாதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், அவள் உசிரையே விட்டுருவாமா. வேண்டாம் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்குவோம். ஏக்கா பிள்ளைக்கு சொல்லாம விட்டா அது சங்கடப்பட போறாங்கக்கா. இல்லைம்மா, அவங்க அப்பாவுக்கு ஒன்றுன்னா அவள் உயிரையே விட்டு போடுவா. இருங்க டாக்டர் வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லலாம். அத்தை ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடும்னு சொல்கிறாங்கல்ல, என்னன்னு பார்ப்போம். ஊரில் தண்ணி அடிக்கிறவனுக்கு அது இதுன்னு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இந்த வயசான காலத்தில் எதுக்கு தான் இந்த மனுஷனுக்கு இந்த நோயை வியாதியெல்லாம் வருதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, வயசான காலத்தில் இப்படியா கஷ்டப்படணும்? இனி மோக்கரை சாப்பிடணும் என்ன ஒன்று? ஐயோ ஐயோ. போட்டோவெல்லாம் அனுப்பிட்டேன், புள்ள பார்த்துட்டேன். இந்தா இனி பாருங்க, போன் அடிப்பா பாருங்க. என்ன ஃபோட்டோ? இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையே.
என்னன்னே தெரியல. ராத்திரி கண்ட கனவும் சரியில்லை. பையனும் மருமகளும் நல்லா இருக்காங்களா இல்லை வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. ஆண்டவா, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி, நீ தான்ப்பா பார்த்துக்கணும். ஒரு மாதிரி படன்னு வருது. ஐயோ, அதுங்களுக்கு முன்னாடி எனக்கு எதோ ஆனால் பரவாயில்ல. நான் இருக்கையும் பயலுக்கோ மருமகளுக்கு ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறது? ஐயோ. ஹலோ அம்மா, என்னம்மா இது என்ன ஃபோட்டோ? அதாம்மா தம்பி பையனுக்கு வாங்கியிருக்க மெக்கானிக் ஷெட்டு. பார்த்தீங்களாம்மா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீங்கள் சரியான இவங்கம்மா. சரி. உடனே கிளம்பி வரோம். நாளைக்கா பாருங்க, நாளைக்கு விற்கிறதுக்கு 4 சொல்லியிருக்கலாம்ல. சரிம்மா. நான் அவர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும்? சரிம்மா, சரி நான் என்னன்னு கூப்பிட்றேன். சரி வைக்கிறேன். பாட்டி இங்கே பாருங்களேன், அப்பா தம்பிக்காக கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நாளைக்கு திறப்பு விழாமாம்மா, இன்னைக்கு உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அப்படியாம்மா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாள் தான் அந்த பையனை அடுத்தவர்கள்ட்டே வேலைக்கு போகும். தனக்குன்னு ஒரு சொந்த தொழில் இருந்தால் பரவாயில்ல தானே, யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நினச்ச நேரம் லீவுனா லீவு, நினச்ச நேரம் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். அதுவும் சரிதான். இன்னும் கல்யாணமும் ஆகலை, ஒரு சொந்த தொழில் இருந்துச்சுன்னா பொண்ணு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு வருஷம் கட்டி நிற்பாங்க. சரி சந்தோஷம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரின்னு. சரிம்மா, அதாவது அவங்களுக்கு பிறக்கும் போதே எழுதியிருக்கும் இதுதான் நடக்கணும்னு. அதுபடி நடக்குது. விடுங்க, நல்லா இருக்கட்டும். அது சரிம்மா, ஊர்லேருந்து யார் எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே பாட்டி, யாரும் எதுவும் கூப்பிடலையே. இல்லைம்மா, நேற்று ஒரு கெட்ட கனவு கண்டேம்மா. கனவு கண்டதுலேருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவும் படபடன்னு வருது. மருமகளுக்கும் பையனுக்கும் எதுவும் பிரச்சனையா இல்லை அங்கே என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியலையே. அதான் பாட்டி, அது வேற ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் ஆச்சுல வந்து, அதான் மாமாத்தியோட ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபோன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? நான் அவங்கிட்ட பேசலாமா? நீ வேணா பேசு. அவங்கிட்ட போய் நான் என்னத்த போய் பேசுறது? மாமா மேல பாசம் இருக்கு, அப்புறமும் இருந்ததுக்கு இந்த வீம்பு. உங்க பையன் 1000 தான் அவர் தப்பு பண்ணாலும் உங்க பையன் இல்லைன்றது ஆயிடுமா? பேசுங்க, நான் ஃபோன் பண்ணி தரேன். இல்ல, சொத்தெல்லாம் பேரன் பேர்ல எழுதி வச்சுட்டேன்னு கோபத்துல கிடப்பான். பேசுவானா என்னன்னு தெரியல. அதெல்லாம் பேசுவாரு, பேசாம எங்க போறாரு? சரிம்மா, ஃபோன் போட்டு கொடு. என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல. ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது ராத்திரி கனவு கண்டதுல இருந்தே. சரி இருங்க, போட்டு தரேன். ஃபோன் போகுது. உன் நம்பர்ல இருந்து கூப்பிடவும் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்சமயம் உங்களது அழைப்பை ஏற்கவில்லை. நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். என்னம்மா போனை எடுக்கல? பாட்டி, ஒருவேளை மாமாவுக்கு என் மேல கோவம் இன்னும் போகல போல இருக்கு. அதான் என் ஃபோன்ல இருந்து பண்ணவும் அவர் எடுக்கல. சரி விடுங்க, நான் அன்னிக்கிட்ட ஃபோன் வாங்கி தரேன், அதுல இருந்து பண்ணி தரேன், நீங்க பேசுவீங்க. அம்மா, 1000 தான் கோவம் தாபம்னு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்றாங்களே, அதுவும் 50 தூரத்துல இருக்காங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு போனை எடுக்கிறதுக்கு என்னம்மா இப்படி இருக்காங்களே. நான் உசுரோட இருக்கும்போதே இந்த மாதிரினா, இல்லை நான் ஒரே தான் போய் சேர்ந்துட்டேனா என் பேரனுக்கும் இல்லை உனக்கும் யாருமா இருக்கா? என்ன இப்படி அடிச்சுக்கிட்டு காஞ்சி கிடக்குறாங்க? நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா அவங்களுக்கு செய்யாம இருக்க போறீங்களா, இல்லை அவங்களுக்கு கஷ்டம்னா ஓடிதான் போய் பார்க்காம இருக்க போறீங்களா? ஏன்னா இவன் இப்படி இருக்கான்னு தெரியல. விடுங்க பாட்டி விடுங்க, அவங்கள பத்தி தான் நமக்கே தெரியும்ல. இல்லம்மா, இவன் யோசிக்கிறான் இவன் பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. அதே யோசனை பையன் மேலே இருந்துச்சுன்னா நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? பையன் மட்டும் யாரு? உன் புள்ள தானே. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறது சரியா? நாளை பின்ன உனக்கு கட்டையில போனாலும் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பையன்ல வேணும். இப்படி இந்த வயசுல இப்படி வீராப்பு பிடிச்சிக்கிட்டு இருந்து என்ன பண்றது? இந்த மாதிரி என் புருஷன் இருந்திருந்தாருன்னா இவெல்லாம் இருந்திருப்பானா? சொல்லு பாப்போம். இந்த பைய பண்ணின ஊதாரித்தனம்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? அவ்வளோ கேவலப்பான பையவ. இவன் பண்ணின பாவம் கொஞ்சம் நெஞ்சமா? என் மருமகளுக்கு இருக்கும்போதே அங்க ஒருத்திய வச்சுக்கிட்டு இங்க ஒருத்திய வச்சுக்கிட்டு அப்பா அவன் பண்ணின அராஜகமா. அப்புறம் அடிபட்டு உதப்பட்டு அவளுக்கு எல்லாம் கை காலை முடிச்சு விட்டு அனுப்புனானுங்க. அப்பயும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வச்சு பார்த்து அம்பட்டு சீரளவு பண்ணி அந்த மாதிரி எதுவும் இந்த பயலுக்கு பண்ணானா? ஒன்றும் கிடையாது. குடும்பம் தான் முக்கியம், நீங்க பாக்குற பொண்ணை தான் கட்டுவேன், காதல் கல்யாணம் எதுவுமே அவன் ஆசைப்பட்டு எதையுமே கேட்டது கிடையாது. அப்படியாப்பட்ட பையனை எப்படி தங்கமா தாங்கலாம்? இப்படி காஞ்சி போய் கிடக்குறானே. பிள்ளைங்க 2 தான் இவனை மாதிரியே பிறந்து தொலைஞ்சிருக்குதுங்க. வீட்டை விட்டு ஓடுறதும் அதுகளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. ஆனா பையன் பொம்பளை பிள்ளை கணக்கா எல்லாமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணி தொலைய? எல்லாம் நேரம் கரகம் குடும்பத்தை பிடிச்சி இப்படி ஆட்டுது. சரி விடுங்க பாட்டி, ஏதோ கெட்ட நேரம், அதனால அப்படி நம்ம பிடிச்சி ஆட்டுது. விடுங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன அப்படியே விட்டுற போறோம், பாத்துக்கலாம் விடுங்க. போன் போட்ட நீ ஒரு வார்த்தை பேசியிருந்தானா கூட மனசு ஆறுதலா இருந்திருக்குமா? போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என் மேலேயே பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம்? எப்பாடே அம்மாவும் அப்பாவும் வேணும்னு சொல்லாமல் வரலடாப்பா. இந்த ஏற்ற விட்டு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்திருக்கோம். வீட்டில் உனக்கு சோறு குழம்புன்னு எல்லாம் பொங்கி வச்சுருக்கேன், சரியா? போட்டு சாப்பிடு. அம்மா நான் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன், சரியா? எங்கிட்ட ஓடக்கூடாது ஒடியாரக்கூடாது. நீ போய் அவங்க வீட்டிலே இரு. சரிப்பா, சரி பாரு. வச்சிருவா. சரி. அம்மா
அப்பா இப்ப எப்படிமா இருக்காரு? அப்பா பாத்தியாமா? அப்பாவுக்கு கை கால் விளக்காம போச்சானேமா? என்ன தடி சொல்றது? அந்த மனுஷன் உடம்பு செல்லாம படுத்த படுக்கை ஆயிட்டது. நேத்தெல்லாம் உசுரே இல்லடி, ராத்திரி எல்லாம் புலம்பிக்கிட்டே கிடந்தாரு. ஐயோ அப்படி இப்படின்னு இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கினோட எனக்கு உசுரே இல்லை. இவங்க மட்டும் இல்லைன்னா இப்ப ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு வந்திருக்க முடியாதுடி. ஒன்றும் இல்லம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது சரியா? எதுவும் பார்த்துக்கலாமா? அப்பாவை பாத்தியாம்மா? இல்லடி, உங்க அப்பாவை பார்க்கலாம் விடலை, ரூம்ல வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கடி. ஆப்ரேஷன் அம்மா பண்ணிடலாமா? எப்படி செலவானாலும் பண்ணணுமா? அப்பாவை காப்பாற்றணுமா? ஏதோ 1.25 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. கையில 10 காசு இல்ல. நீ தாண்டி ஏதாவது பண்ணணும். என்னது 1.25 லட்சமா? 1.25 லட்சத்துக்கு நான் என்ன பண்றது? என்ன மட்டுமா பெத்தாரு? என்னோட சேர்த்து 2 பெத்தல பெற்றிருக்காரு. இது நல்ல கூத்தாளா இருக்கு. உங்க அப்பா நல்லா இருக்கும்போது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தாண்டி செஞ்சாரு. நீ தாண்டி ஏதாவது பார்த்து பண்ணணும். அப்பாவை கொண்டு நான் ஓடி வந்துட்டேன். ஏன் இவ்வளவு வரலையே என்ன வரைக்கும்? ஏண்டி அவளுக்கு இன்னும் போன் போட்டு சொல்லலடி. அவங்க அப்பாவுக்கு இப்படின்னா உடம்பு உசுரே விட்டுருவாடி. அதான் நீ தாண்டி ஏதாவது பண்ணணும். பாவட்டே உங்க அப்பா அவளை தாண்டி உசுரா இருந்தாரு. கேட்குறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்களாமா. 3 பிள்ளைய பெற்றுப்பட்டு நான் ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு மொத்த செலவையும் பார்க்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? அவங்களுக்குலாம் செலவே ஆகக்கூடாதான். அவளுக்கு தெரிஞ்ச உசுரை விட்டுருவாளாம். ஏன் நாங்களாம் என்ன உசுரை விட மாட்டோமா? இது நல்ல கூத்தால இருக்குது. முதல்ல அவளுக்கு போன் போடுவோம். அவளும் வந்துட்டும் என்ன ஒத்தையில செய்யணும் தலையெழுத்தா? சொல்லியிருக்காங்க. ஏதாவது மாப்பிள்ளை கிட்ட பணத்தை வாங்கி கட்டுமா? ஏதாவது ஒண்ணு பண்ணுமா? சரிம்மா இரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்கம்மா போற? ஏமா காசு ஏற்பாடு பண்ண வேணாமா? இங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் என்னத்த பண்றது? போய் பேசி என்னன்னு பண்ணிட்டு வரணும்ல. இரு ஏம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா, பாவம்மா. உங்க அப்பா விட்டு எனக்கு யாரும் இல்லம்மா. சரிம்மா அல்லாத இரு, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். என்னடி இவ பாட்டுக்கு போறா? காசை கட்டுவாளா என்ன? வாயை முடிக்கிட்டு இரியா. அவங்களுக்கு இல்லாத அக்கறையா நமக்கு? இரு போயிருக்கால, ஏதாவது முடிவு பண்ணி வருவா. ஏண்டி கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு இந்த செலவு நம்ம தலையோட வந்துட போகுதுடி. ஐயோ எரும மாடே, வாயை அடைக்கிட்டு நில்லு. என்ன நினைப்பாங்க அவங்க? இப்படி குசு குசுன்னு பேசுறாங்க அப்படின்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து நின்றுக்கிட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? வாய் முடிட்டு நில்லையா? இன்னைக்கு அவங்களுக்கு நான், நாளைக்கு நமக்கு. நம்ம காசை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அப்புறம் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்றுனா யார் நமக்கு வந்து தூக்கி போடுவா? சொல்லு பார்ப்போம். வரவுக காசை நானத்தான் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அடி போடி ஆக்கங்கிட்ட பூவ. இப்ப என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. நானே காசு போயிருச்சு, விடவிடுத்து போய் நின்றுருக்கேன். பேசுறா. எங்க போற? அவங்க புள்ள வந்துட்டால, இனி நமக்கு என்ன வேலை? இங்கே வா கிளம்புவோம். அங்க பையன் ஒத்தையில இருந்துக்கிட்டு போன் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ இரியா, போயிருக்கவா வரட்டும். வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். இந்த அக்கா மட்டும் எப்படி ஒத்தையில விட்டுட்டு போக முடியும்? ஏதோ மாத்திரை மருந்து வாங்கினாலும் நம்ம போய் வாங்கிட்டு வருவோம், வைப்போம். இரு அவ வரட்டும், வந்தோடனே விட்டு போவான். இப்படி போயிட்டு இப்படி வாரேனா போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஆளை காணா. இவ போயிட்டாளா என்னன்னு தெரியல. சரி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்புவோம். போய் அங்க பையனையும் பார்க்கணும். இதே நமக்கு வேலை பழப்பு இல்லை. சரி அமைதியா நெல்லு. அக்கா சாப்பாடு எதுவும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட தெரியல, அழுதுகிட்டே இருக்கீங்க. உடம்புலையும் தெம்பு இருக்காது. சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வர சொல்றேன். இல்லை மாமதா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அந்த மனுஷனை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தொண்டைக்குழியில பச்சை தண்ணியாவது இறங்கும். எனக்கு ஒன்றும் வேண்டாமா? அந்த அக்கா அப்படித்தான் சொல்லும். நீ போய் காப்பி தண்ணியோ இல்லை சாப்பாடோ இதை வாங்கிட்டு வாப்போ. காசு எங்கடி இருக்கு போய் வாங்குறதுக்கு? ஏன் உன் டவுசர் பாக்கெட்ல தான் 200 ரூபா இருந்துச்சே, என்ன பண்ண? டவுசர்ல ஒரு 110 வச்சிருந்தாலும் அதையும் கண்டுபிடிச்சாராயா. போய் வாங்கிட்டு வா. எனக்கு சில்லுன்னு ஏதாவது வாங்கிட்டு வாயா. தாகமா இருக்குது. கம்மங்கூழ் எதுவும் அந்த சைட்ல போட்டுருந்தாங்கன்னா வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். நானே கொடுத்த காசு கிடைக்குமா இல்ல அம்போன்னு போகுமா? கம்மங்கூழ் வேணும், காலாவதியான கூழ் வேணும். ஐயோ இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியலையே. என்ன பண்றது ஏது பண்றது தெரியலையே. அந்த மொழியை